வணக்கம் நேயர்களே, சத்தியம் சத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மதுரை மாவட்டத்தில் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக குரல் எழுப்பியிருக்கிறார். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஒரு 10க்கும் அதிகமான கிராம பஞ்சாயத்துகளில் சுரங்கம் தோண்டக்கூடிய அந்த பணிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியரை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். பூவுலகினர்கள் அமைப்பு சார்பில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் வெற்றி செல்வன். 5 மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு பென்னி குயிக் பங்கேற்கிறார். அதே போல இயற்கை வள பாதுகாப்பு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு செல்வராஜ், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வழக்கறிஞர் தூத்துக்குடி செல்வம். 4 பேரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போலாம். 4 பேருக்கு வணக்கம். செல்வராஜ் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுங்கய்யா, நான் பேசுறேன். செல்வராஜ் வணக்கம். இந்த பிரச்சனை எப்ப தொடங்குனதுங்க செல்வராஜ்? இது ஏன்னா இது ஒரு நெடிய ஆய்வுக்கு பிறகு அங்க இது இருக்குன்னு கண்டுபிடித்து அதுக்கு பிறகு இதுக்கான ஒப்பந்தத்தை ஏலத்தை மைன்ஸ் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அலாட்டும் ஆயிருக்குது. இதெல்லாம் நடந்த பிறகு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதுக்கு முன்னாலேயும் 31/10/2003 தேதியிட்ட கடிதத்தில் ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்காருன்ட்டு அவரும் கோடிட்டும் காட்டியிருக்கிறார் அவருடைய கடிதத்தில். இந்த பிரச்சனை திடீர்னு உருவானதா இல்ல இது நீண்ட காலமாகவே இது பேசும் பொருளாக இருந்து இப்ப கொஞ்சம் வெடித்து கிளம்பி இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை கிடையாது. பல்வேறு கடித பரிமாற்றங்கள் பற்றிய தகவல்கள் இப்ப எல்லாத்துக்கும் வெளியில வரலாம். இந்த டேட்ல இந்த கடிதம் எழுதுனா அந்த டேட்ல அந்த அறிவிப்பு பண்ணா அப்படின்ட்டு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாகவே இந்த பகுதியை ஒரு மத்திய அரசோடைய ஆய்வுகள் ஒரு அதிகாரப்பூர்வமான ஆய்வுகள், ஆவணப்படுத்தப்பட்ட ஆய்வுகள் 2018 இருந்து இங்க நடந்துகிட்டே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மேலூர் பகுதியில் இருக்கிற இந்த அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, அதாவது மீனாட்சிபுரம் தொடங்கி சிங்கம்புனாரி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனாரி பகுதியில் வர்ற இடைப்பட்ட ஒரு 200 ஸ்கொயர் கிலோமீட்டரை தொடர்ச்சியா பல்வேறு ஆய்வுகளை உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இரவுலையும் பகல்லையும் போயிட்டு ஆள் இல்லாத சமயங்கள்ல போய் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற பாறைகளை போயிட்டு ஒரு வகையான கருவிகளை வச்சு வெட்டி அவங்க ஆய்வு பண்றாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி இந்த தகவல் எங்களுக்கு தெரியும்னா, இப்ப அரிட்டாப்பட்டி பாத்தீங்கன்னா பக்கத்துல கம்பூருங்கிற கிராமத்தை நான் சேர்ந்தவன். கிட்டத்தட்ட அந்த பகுதியிலுமே ஒரு திட்டத்தை இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியன் மினரல்ஸ் ஏற்புக்குன்னு ஒண்ணு போட்டு அதுலதான் இந்த கிராமங்கள்லாம் என்னென்ன கிராமங்கள் வந்திருக்குன்னு, இந்த 5000 ஏக்கர்ல என்னென்ன கிராமங்கள் இருக்குன்ட்டு அதுல இருந்துதான் டேட்டா கிடைச்சிச்சு. யாரு அரசு அந்த இதுல எடுத்து நாங்க அந்த இடத்த எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இன்னொரு சர்வே பண்ணி வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த எல்லை இப்ப வடக்கு பகுதியில புலிப்பட்டிங்கிற ஒரு கிராம பகுதியில வரைக்கும் ஒரு 5000 ஏக்கர்ல முடியுது. இந்த 5000 ஏக்கர் அடுத்த ஒரு சர்வேல என்ன பண்றாங்கன்னா, மேலவளவு பகுதியில இருந்து கிட்டத்தட்ட சிங்கம்னாரி பக்கத்துல இருக்கிற இதுக்கு இடைப்பட்ட கம்பூர், அந்த வஞ்சி நகரம், கம்பாலிப்பட்டி இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கிய ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல ஒரு சர்வே பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இது ஆய்வுகள் நடக்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அரிட்டாப்பட்டியில அந்த ஊர் மக்கள் பல முறை இவங்களை கண்டித்து சண்டை போட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. காவல்துறையிலே மீட்டு போயிருக்கு. அதே மாதிரி எங்க பகுதியிலையும் கம்பூர் உட்பட்ட பல பகுதியிலையும் பல முறை 2018 இருந்து இவங்களை பல்வேறு ஆய்வுகளை நாங்க தடுத்து நிறுத்தி சண்டை போட்டு தாசில்தார், மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்களுக்கெல்லாம் நாங்க எதிர்த்து இவங்களை பத்தி இவங்க மர்மமான முறையில வர்றாங்க. விஓ கிட்ட கேட்டா தெரியலங்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அந்த நிர்வாகத்திட்ட கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. தாசில்தார்ட்ட கேட்டா யாருமே தெரியலங்கிறாங்க இவங்க யாரு என்னன்ட்டு. ஆனா தியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வண்டியை மட்டும் வச்சுட்டு ஆய்வுபடுத்துறாங்க. நாங்க மத்திய அரசுல இருந்து வர்றோம். ஆனா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்க. நீ யாரு இதை கேட்கறதுக்கு? அதாவது உள்ளூர் மக்கள் ஒருத்தன் ஒரு ஆய்வு சந்தேகப்பட்டு கேட்கும் போது பொறுப்பான பதில்கள் வராது. அப்ப இப்படி 2018 இருந்து தொடங்கிய ஆய்வுகள் எங்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த வேளையில கடந்த நவம்பர் 7ஆம் தேதி மத்திய அரசு சுரங்கத்துறை ஏலம் விட்டுருக்கு. ஏலம் ஒரு 8 இடங்களை இந்தியாவுல பல்வேறு கனிமங்களுக்கு ஏலம் விட்டுருக்காங்க. அதுல ஒரு இடம் தான் இந்த மதுரை மாவட்டத்துல இருக்கிற நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அப்படின்ற பேர்ல ஒரு 5000 ஏக்கர் உள்ளடக்கி
இந்த ஏலத்தை விட்டாங்க. இது பற்றி தகவலை வந்து பத்திரிகை நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படி 8ஆம் தேதி இட்ட பத்திரிகையில வந்து எங்களுக்கு தகவலை பார்த்து, அதை பாத்தீங்கன்னா நாயக்கர்பட்டிங்கிற ஊர் அந்த பேர் வச்சிருக்காங்களே ஒழிய அந்த ஊரே வந்து கெஜெட்டிலே கிடையாது. அதாவது உங்களுக்கு தெரியும் அரிட்டாப்பட்டிங்கிற ஒரு ஊர் இருக்கு, அது உலக புகழ்பெற்ற ஒரு ஊரு. அதுக்கடுத்து இந்த மதுரை மாவட்டத்துல ஒரு பெரிய ஊர் வெள்ளாளப்பட்டிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமம் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அந்த ஊர்ல இருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட ஒரு 8 குடும்பம் மட்டும் இருக்கிற ஊரை பேர் எடுத்து இந்த திட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு விஷயங்களையும் மறைச்சுக்கிட்டு பல்வேறு அச்சப்படுற ஆய்வுகளையும் நடத்திக்கிட்டு வந்து நாங்க இந்த தரவுகளை திரட்டி கடந்த 18ஆம் தேதி மதுரை மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல போயிட்டு முழுமையான தகவல்களை இந்த வேதாந்தா நிறுவனம், அதுவும் ஒரு குற்ற பட்டியல்ல இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு இந்த பகுதியை வந்து ஏலம் விட்டதை வந்து மக்கள் கொந்தளிச்சு போய் நாங்க போய் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து இந்த திட்டத்தை தடுக்கணும்னு மனு கொடுத்தோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த மதுரை மாவட்டம், குறிப்பா அந்த மேலூர் பகுதிகள், வல்லாளப்பட்டி, கிடாரிப்பட்டி, மாங்குளம், மீனாட்சிபுரம், நரசிங்கப்பட்டி, கல்லம்பட்டி, எட்டிமங்கலம், இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய அச்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கயா. இதனால பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அதாவது அந்த போராட்டங்கள் வந்து ஒரு அடையாள போராட்டங்கள் தான். அதாவது இந்த நாங்க மனு கொடுத்த அடுத்த நாளே வந்து அரிட்டாப்பட்டியில வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் திரண்டு இதை எதிர்த்திருக்காங்க இந்த திட்டத்தை. அதுக்கடுத்து ஒரு 52 கிராமங்கள், அழகர் கோவில், உங்களுக்கு தெரியும் அழகர் கோவில்ங்கிறது ஒரு புனித தலம், அந்த இடத்துல கூடி கிட்டத்தட்ட 58 கிராம மக்கள் இந்த தீர்மானத்தை இயற்றியிருக்காங்க. மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை உடனடியா கைவிடணும், ரத்து செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வெள்ளாளப்பட்டிங்கிற ஊர்ல ஒரு போராட்டம் நடத்தி அதுல பெருந்திரளான மக்களுக்கு கூடுனாங்க. முத்தாய்ப்பாக 29ஆம் தேதி மேலூர்ல விவசாயிகள் சங்கம், முல்லை பெரியாறு ஒரு போக பாசன விவசாயிகள் சங்கம் முன்னெடுப்புல பல்வேறு கிராமங்கள் ஒன்று திரண்டு கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒன்று கூடுனாங்க. அன்னைக்கு வந்து பெரிய அளவுல கூட்டம் கூடிச்சு. அப்ப வந்து மாவட்ட அமைச்சர், இந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரும் அந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ எதிர்கட்சி அதிமுக சேர்ந்த எம்எல்ஏவும் இருவரும் இணைந்து வந்து இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வர மாட்டோம், இது வந்து வரலாற்றுல ஒரு பார்க்க முடியாத விஷயம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்னா சேர்ந்து வந்து நின்று உங்களுக்கு நாங்க இந்த திட்டத்தை தடுப்போம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை ஏற்று இன்னைக்கு மக்கள் வந்து போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்காங்க. அதனால மக்கள் இந்த திட்டத்தை வேணாங்கிறாங்க. மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யணும். இன்னைக்கு மாநில அரசு ஒரு தீர்மானம் இயற்றக்கூடிய அளவுக்கு முடிவுகளை எடுத்திருக்காங்க. அந்த முடிவோட நிக்காம இதை நிரந்தரமா ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தமிழ் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்கணுங்கிறதா இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளா இருக்கு. ஓகே பேச வெற்றி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய ஸ்டேட் யூனிட் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி சதர்ன் ரீஜன் சார்பா, சென்னை சார்பா இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சியாக அவங்க தான் இருந்திருக்காங்கன்ட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்மரியில சொல்லுது. மினரல் பிளாக்னுடைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இந்த மினரல் பிளாக்னுடைய சம்மரியில சொல்லுது. அவர் சொல்றாரு, நாயக்கர்பட்டி அப்படிங்கிற ஒரு பிளாக்கு லிஸ்ட்லயே இல்லைங்கிறாரு. இவங்க கொடுத்துருக்கிறதுல என்ன சொல்றதுன்னா, மேலூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எதெல்லாம் வருதுன்னா குலனிப்பட்டி அண்ட் மேலூர், இது 2 தான் வருதுன்னு சொல்றாங்க. இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதுல இது 2 தான் வருது. ஆனா இவங்க சொல்ற கணக்கு பார்த்தா நிறைய கிராமங்கள் இதுக்குள்ள வருது. ஆனா இவங்க லிஸ்ட்ல கொடுக்கலையே, என்ன காரணம்? லிஸ்ட்ல கொடுக்கல. ஆனா அந்த லாண்டிடியூட் அண்ட் லாண்டிடியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வந்து அந்த லாண்டிடியூட் அண்ட் லாண்டிடியூட்ஸ் வச்சு பார்க்கும்போது அதாவது கிட்டத்தட்ட 2010 ஹெக்டர்ஸ் அளவு, அந்த 2015.5 ஒரு அவ்வளவு ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்டுக்குள்ள வந்துட்டு அந்த லாண்டிடியூட் வச்சு நம்ம கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன வருமோ அப்போ ஒரு 11 கிராமங்கள் வருது. அந்த வரிசை தான் நம்ம அதுல அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது வருது, மாங்குளம் வருது. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் இருக்கக்கூடிய பிளேசஸ் ஆஸ் வெல் அஸ் த பயோடைவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் அப்படிங்கிற சேர்த்து தான். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா லெஸ் இம்பார்ட்டன்டான பிளேசஸ் பேர்ல வச்சு இந்த இடத்துல தான் நாங்க மைண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு இந்த விஷயத்தை வந்துட்டு மூடி மறைத்திருக்கிறார்கள். அதான் வேற ஒன்றும் இல்லை. நிறைய இந்த மாதிரி கிளியன்ஸ் கொடுக்கும்போது லாண்டிடியூட் வச்சு தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மினரல்ஸ்க்கான இது வந்து கொடுக்கும்போது, ஏன்னா இந்த பகுதியில் ஆரம்பிச்சு இந்த பகுதி வரைக்கும் நீங்க வந்துட்டு கனிமங்களை இருந்து வெட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிளியரன்ஸ் வந்து கொடுக்கும்போது எல்லாமே இப்படிதான் கொடுத்துட்டு, ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கு இப்படிதான் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து இடங்களை சொல்லுவாங்க, அந்த இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்போ மக்களுக்கு அது தெரியும், நிறைய இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறனால இப்போ என்ன பண்றாங்கன்னா லாண்டிடியூட் லேண்ட்ஸ்ல கொடுத்துறாங்க, இந்த இடத்துல இருந்து இங்க பண்றோம் அப்படின்னு. அப்போ இது ஒரு பெரிய இதுதானே.
ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இது வந்து சர்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் இந்த முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க இல்லையா, இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன மாதிரி நிலைப்பாடுன்னு அடிப்படையில் இருக்கலாம், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இது செஞ்சிருக்கேன் ஏன் ஒரு தூரம் ரொம்ப ரொம்ப சீக்கிரஸியாக செய்கிறாங்க அப்படிங்கிறது இல்லைங்களா. இப்போ இது எல்லாமே கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு வகைப்படுத்துறாங்க. இது கிரிட்டிக்கல் மினரல், இது கிரிட்டிக்கல் மினரல். இது நாட் ரேர் எர்த் மினரல் கிடையாது. ரேர் எர்த் மினரல் அதாவது கெமிஸ்ட்ரி படி இது வந்து ரேர் எர்த் மினரல். ஓகே. அரசு ஒரு பாலிசி கொண்டு வராங்க, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஒரு பாலிசி கொண்டு வராங்க. அதுக்கு வந்து இந்த சயின்டிபிக் நேமுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ சார்ந்து இருக்கக்கூடியதான். அதாவது 2018 அமெரிக்கா வந்து கிரிட்டிக்கல் மினரல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கொள்கையை எடுத்துட்டு வராங்க. எதற்காக அப்படின்னா இன்று மாறி வருகின்ற புதிய எனர்ஜி சிஸ்டம் உருவாகி வருது. ரெனியூபிள் நோக்கி நகரம், டெக்னாலஜி நோக்கி நகரம். நிறைய நம்ம வந்து இந்த செமிகண்டக்டர் செய்ய வேண்டியது, சிப் செய்ய வேண்டியது இருக்கு. இனிமேல் எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து இருக்கு. அப்ப அதற்கு தேவையான நிறைய கனிமங்கள் இருக்கு. இப்ப லித்தியம், டங்ஸ்டன் இதெல்லாம் அதுக்கு தேவைப்படுகின்றது. நீங்க அடுத்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு தேவைப்படும். ஆமா, ரினியூவபிள் எனர்ஜி as well as நியூ கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், சேட்டலைட்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்களா, டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். அடுத்த அட்வான்ஸ்மெண்டாக இருக்கக்கூடிய முக்கியமான முன்னகருக்கு தேவையான கனிமங்களாக இவற்றை வந்து கண்டெடுக்கிறாங்க. சரி, அமெரிக்க அரசாங்கம் கிட்டத்தட்ட 300 கனிமங்களை வந்து அவங்க பட்டியலிடுறாங்க. பட்டியலிட்டு அதுக்கு ஒரு கொள்கை அறிவிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2021ஆம் ஆண்டு இந்தியா அமெரிக்காவிடம் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்படுகிறது. அப்படி ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டதுக்கு பின்பாக இந்தியாவில் கிரிட்டிக்கல் மினரல்ஸை வகைப்படுத்துறாங்க. அதுல ஒரு 30 மினரல்ஸ் வந்து வகைப்படுத்துறாங்க. டங்ஸ்டன், லித்தியம் அப்படிங்கிறதுலாம். இதுல சில மினரல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் மினரல்ஸ் ஆக்ட் கீழே இருந்தது. ஓகே. அதுல இருந்து அதெல்லாம் பிரிச்சு எடுக்கிறாங்க. சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதெல்லாம் பிரிச்சு எடுத்து இப்போ வந்து இந்த சாண்ட் மைன் பண்றதுக்காக வந்துட்டு நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அறிவிப்பு வந்துச்சுங்களா, மலவக்குறிச்சி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் அங்க இருக்கக்கூடிய தாது மணல் எடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அட்டாமிக் மினரல்ஸ் வந்து பிரித்தெடுக்கப்பட்ட மற்ற ரகமான இருக்கக்கூடிய மினரல்ஸ் தான் வந்துட்டு. அப்ப என்னன்னா இந்த கனிமங்களை வெட்டி எடுப்பது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இது தனியாரிடம் கொடுப்பது அப்படிங்கிறது தான். பிரைவேடைசேஷன் ஆஃப் மினரல்ஸ் அப்படிங்கிறதா இதோட அஜெண்டா பேசிக்கா வந்து. இப்போ இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸாக கண்டறிக்கப்பட்ட இந்த ஏலத்தை பார்த்தீங்கன்னா இது 4வது ஏலம். இந்தியாவெங்கும் தொடர்ச்சியாக இப்படி எங்கெங்கெல்லாம் கனிமங்கள் இருக்குது இதெல்லாம் ஆய்வு செய்வது யாருன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இப்போ எந்த இடத்துல லேண்ட் ஸ்லைடிங் வரும் அப்படிங்கறத ஆய்வு செய்ய வேண்டியது அவங்க தான். அது செய்ய மாட்டாங்க. திருவண்ணாமலையில இருந்து ஆய்வு பண்றதே கிடையாது. ஈஸ்டர்ன் காட்ஸ்ல ஆய்வு பண்ண கிடையாது. வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆய்வு கிடையாது. இது ஒரிஜினலா பண்ணிட்டு இருக்க வேண்டிய வேலை ஜியாலஜிக்கல் சர்வே தான். அவங்க தான் சொல்லணும் புவி அமைப்பு எப்படி இருக்கு, எங்க பாதுகாப்பானதா இருக்கு, எங்க பிரச்சனைக்குரியதா இருக்கு, மக்கள் இதெல்லாம் சொல்லணும். ஆனா அந்த வேலையை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப எங்கெங்கெல்லாம் கனிமங்கள் இருக்குன்னு பண்றாங்க. அதனுடைய 4வது ஆக்ஷன் தான் இப்ப வருது. அப்ப என்னன்னா இப்போ கனிமங்களை தனியார்மயமாக்குவதற்கான ஒரு செயல்பாடுனுடைய ஒரு பகுதி அப்படிதான். அப்ப இது வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிற அந்த பாலிசியின் அடிப்படையிலிருந்து வரக்கூடிய ஏலம். இந்த ஏலத்தினுடைய அந்த அறிவிப்பு அது பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான அந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஏலம் அப்படிங்கறத அறிவிக்கிறாங்க. இந்த கணிப்பு அதாவது இங்கெங்கெல்லாம் இந்த டங்ஸ்டன் இங்க இருக்கு, கோபால்ட் இங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்தியாவும் கண்டறிஞ்சிட்டு இதுக்கு போன வருஷமே கண்டறிந்து அதுக்கப்புறம் டெண்டர் கால் ஃபார் வந்துட்டு இந்த வருஷம் ஜூன் மாசம் வந்து பண்றாங்க. இப்போ வந்து டெண்டர் வந்து முடிஞ்சு அதுக்கான டெண்டர் கால் ஃபார் வந்து முடிஞ்சு இவங்களுக்கான அலோகேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டின் கீழாக இருக்கக்கூடிய முதல் கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது இந்த நடவடிக்கை. இப்ப இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது இதற்கான நிலத்தை கையகப்படுத்த வேண்டும், இதற்கான என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், அடுத்த பொல்யூஷன் கிளியரன்ஸ் அப்படிங்கிற அடுத்த மாநில அரசாங்களோட கிளியரன்ஸ் அப்படின்னு அடுத்தடுத்து ஸ்டெப் போகணும். இப்போ இனிஷியல் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிறது வேதாந்த நிறுவனத்தினுடைய ஒரு சிஸ்டர் கம்பெனி அவர்களுக்கு வழங்கப்படல. இப்போ அவர்கள் அடுத்து மாநில அரசாங்கத்தை வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொன்னாங்க. இப்போ எங்க கிட்ட ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ்க்கு அவங்க வந்து வரணும், இதுக்கு வந்து ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்க, அது ஒன்றிய அரசாங்கத்திட்டே வாங்கிடுவாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் கிளியரன்ஸ் வாங்கணும். இந்த 2 விதமான கிளியரன்ஸ் வந்து மாநில அரசாங்கம் தரணும். அதே போல நிலத்தை கையகப்படுத்தி ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்திடம் இருக்கு. அப்ப இதற்கான அனுமதி அடுத்து மாநில அரசாங்கத்திடம் அவங்க கோர வேண்டும். மீதி இருக்கக்கூடிய அனுமதி எல்லாம் அவங்க ஒன்றிய அரசாங்கத்தின் வாங்க, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து வாங்கிக்குவாங்க, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்டுக்கான கிளியரன்ஸ் வந்து வாங்கணும், இந்த மாதிரி சில இருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா என்னென்ன கிளியரன்ஸ் வாங்கணும் லிஸ்ட் அவுட் பண்றாங்க இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க கிளியரன்ஸ் வாங்கணும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா அது பக்கத்துலயே இருக்கு நியாயமா இருக்குல்ல. அப்ப போடல அவங்களோட என்ஓசி வேணும்னு. அது என்னன்னா வேறுமே மூடி மறைக்கிறாங்களா இல்ல தொல்லியல்ல வந்து எல்லாம் அழிச்சு தள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இது நாள் வரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டுகளே ரொம்ப பழமையான இருக்கிறது மாங்குளம் கல்வெட்டு தான். நமக்கு அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கான அந்தஸ்து வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப அடிப்படை ஆதாரமா எவிடன்ஸா இருந்தது அந்த இது. அந்த மாங்குளம் அங்கதான் இருக்கு, அந்த கல்வெட்டு அங்கதான் இருக்கு, சமண குகைகள் இதெல்லாம் இருக்கணும். இதை தாண்டி இது முக்கியமான கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. நீங்க அப்படி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஹெரிட்டேஜ் சைட்ல வந்துட்டு ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்டோட என்ஓசி கூட வாங்கணும், அந்த ஒரு லைன் குறைஞ்சபட்சம் ஒரு லைன் கூட நீங்க எழுதல அப்படின்னா
எந்த அளவுக்கு அப்போ நம்ம வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மானுமெண்ட்ஸ்க்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இதனால கருத்தில் கொண்டுக்கலாம். வேற எங்கேயாவது இந்தியாவில் இந்த மாதிரி டங்ஸ்டன் சுரங்கங்கள் செயல்பட்டு ஆந்திராவுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இதுலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆந்திராலுமே அதுல இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. டங்ஸ்டன் இதுக்கு முன்னாடி அந்த அதிகமாக கிடையாது. இப்பதான் அந்த புதிய இதுக்கு வராங்க. மெர்க்குரி அப்படி சார்ந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி புதிய இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கெல்லாம் அதோட விரிவாக்கம் அப்படிங்கிறது சமீப காலத்து இப்பதான் அதிகமாயிட்டு இப்பதான் அது. ஓகே 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 சார், வணக்கம். தூத்துக்குடி செல்லும் ஐயா, வணக்கம். 29/11/2024 அன்று தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செய்தி வெளியீடு எண் 2072. அதுல பிரதமருக்கு இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, தமிழ்நாடு அரசின் கவலைகளை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் 31/10/2023 நாளிட்ட கடிதத்தின் மூலமாக ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கு தெரிவித்திருந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரங்கள் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் தனது 2/11/2023 நாளிட்ட கடிதத்தில் நாட்டின் நலன்களுக்காக சுரங்க அமைச்சகத்தின் முக்கியமான கனிமங்களை ஏலம் விடுவதை தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை நிராகரித்திருந்தார் அப்படின்ட்டு தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அப்படின்ட்டு அந்த செய்தி வெளியீடு கூறுகிறது. ஆனா உங்களுடைய மாநில தலைவர் சொல்லி இருக்கக்கூடியது, இந்த அரசாங்கம் தான் இங்க அமைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க, கடைசியில இப்ப மாத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு ஒரு சார்ஜ் ஒண்ணு வைக்கிறீங்க. என்ன காரணம் சார்? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இது என்னன்னா, மாநில அரசாங்கம் இது ஏற்கனவே மரியாதைக்குரிய சகோதரர் முதல்ல பேசின செல்வராஜ் அவங்க சொன்ன மாதிரி என்ன இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கப்பட்டதாக நினைக்க வேண்டாம். இது ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு முன்பே இது அந்த சர்வே தொடங்கப்பட்டு விட்டது. அதில் குறிப்பா 2018-19 இதனுடைய அந்த சர்வே ஆய்வுகள் எல்லாம் முதல்ல தீவிரமா நடந்திருக்கு. இதுல இங்க மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆந்திராவில், ராஜஸ்தான்ல, மகாராஷ்டிரால, ஏன் கர்நாடகத்துல, இப்படி மேற்கு வங்காளத்துல, வெஸ்ட் பெங்கால்ல, இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல இந்த டங்ஸ்டன் அந்த மைன்ஸ் எடுக்கிறதுக்கான இது பண்றாங்க. இதுல குறிப்பா என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா அதாவது எந்த தொழிற்சாலை வந்தாலும் எதிர்க்கிறது, எந்த தொழிற்சாலை வந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை அறிவிப்பது என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சரியா இருக்குமாங்கிறத நம்முடைய பேசுகிற நண்பர்களுடைய பார்வைக்கே நான் விட்டுறத. நான் அது சரி தப்புங்கிறது அதுக்குள்ள வரல. அதே நேரத்துல நீங்க முதல்ல நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன்னா, முதல்ல தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ரயில் விடும்போது பார்த்தா தூத்துக்குடிக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றா, தூத்துக்குடிக்கு முதல்ல ரயில் விடும்போது பார்த்தா மக்கள் திரண்டு போராட்டம் நடத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ரயில் தவிர்க்க முடியாது. அதே போலவே தூத்துக்குடி துறைமுகம் வரும்போது பார்த்தா மக்கள் கடுமையாக எதிர்த்து மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுரும் சொல்லி மீனவர் சமூகம் மிக கடுமையாக எதிர்த்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு தூத்துக்குடி துறைமுகம் இந்திய பொருளாதாரத்திற்கு, தமிழக பொருளாதாரத்திற்கு ஒரு குறியீடா இருக்கு. அதனால எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டா, உண்மையிலேயே அந்த மக்களுக்கு பாதிப்பு வருமானால் அது தவிர்க்கப்படணும், மறுப்பு இல்லை. அது மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அதுல அந்த பகுதியிலிருந்து ஏதாவது அந்த வாழ்வாதாரம் வருது, அது பாதிக்கப்படுதுன்னு சொன்னா தவிர்க்கப்படணும். அதுல உயிர் ஒருவேளை உயிராபத்து ஏற்படுமானால் அது தவிர்க்கப்படணும். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்துல ஒரு தொழிற்சாலை வந்தா தானே அந்த பகுதி வளரும். இன்னைக்கு கூட அமெரிக்கன் கல்லூரியினுடைய பேராசிரியர் ஒருத்தர் கூட அவங்க ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க, இப்படிப்பட்ட இதுகளெல்லாம் நீங்க தடுத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்கன் கல்லூரியுடைய மதுரை அமெரிக்கன் கல்லூரியுடைய பேராசிரியர் சொல்லியிருக்காங்க, அத இப்படிப்பட்ட வளர்ச்சி இதெல்லாம் இந்த மாதிரி நிறுவனங்கள் வர்றது தவிர்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல பொருளாதார பாதிப்பு வரும், அந்த பகுதியினுடைய வளர்ச்சி தடைப்படும் சொல்றாங்க. அதனால இப்போ மத்திய அரசாங்கத்திற்கு ஏன்டா பிடிவாதமா நாங்க இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைச்சு அதை என்ன நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வீட்டுக்காக கொண்டு போறோம் இல்ல, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக.
இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துல ஏவுகணை ராக்கெட் ஏவுகணை தளம் அங்க அமைக்கிற வேலை ரொம்ப தீவிரமா நடக்க அது முடிவு பெறக்கூடிய நிலையில இருக்கு. அதனால இதெல்லாம் வந்துதான் ஆகணும். அதை கூட தொடக்கத்துல எல்லாரும் எதிர்த்தாங்க. அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி. நான் எனக்கு என்னன்னு கேட்டா, வேதாந்தா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமா வேதாந்தா நிறுவனமா அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, அது இல்லை. இதே நேரத்துல இது 2018-19 காலத்துல இருந்து சர்வே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மாநில அரசாங்கத்திற்கு தெரியாமல், இன்றைய மாநில திமுக அரசுக்கு தெரியாமலோ, திமுக அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாமலோ மத்திய அரசாங்கத்துடைய ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எப்படி சர்வே பண்ண முடியும்? நண்பர் செல்வராஜ் அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, ரகசியமா வந்தாங்க, ராத்திரி வந்தாங்க, பகல்ல வந்தாங்க. இதெல்லாம் சொல் அலங்காரத்திற்கு அல்லது உணர்ச்சியை மக்களுடைய, அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுறதுக்கு வேணா பயன்படுவதை தவிர நீங்க அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? பொருளாதாரம் எப்படி வளரும், விஞ்ஞானம் எப்படி வளரும், நாடு எப்படி முன்னேற முடியும், இதெல்லாம் சொல்லத்தானே சரி. நண்பர் பூவுலக நண்பர் வெற்றி செல்வனுக்கு தெரியும். அவரு, நான் என்ன சொல்றேன், எந்த இது நடந்தாலும் சரி, லேண்ட்ஸ்லைடுக்கு போய் பார்க்கல, சர்வே பண்ணல, அது பண்ணலன்னு சொல்றீங்க. நீங்க மதுரை மாவட்டம் உங்களுக்கு தெரியும், ஒத்தக்கடைக்கு பக்கத்துல இருக்கு. நீங்க பேசுங்க. நான் ரெண்டு விஷயத்த நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புறேன். சந்தேகமா இருந்தது, எப்படா போராடினாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் நான் வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தா அது 15ஆம் நூற்றாண்டு காலத்துல இருந்து இருக்குது அந்த துறைமுகம். 1800 இருந்து இருக்குதுன்னு, 1562 இருந்து இருக்கக்கூடிய துறைமுகத்தை நீங்க ஜனங்க போராடினாங்கிறீங்க. இல்ல தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கம்ங்கிறது 1952ல 1952 நீங்க வெப்சைட்ல போய் கூட பாருங்க. அதுலதான் பாத்துட்டேன். அது 1952 தூத்துக்குடி துறைமுகத்தை பெருசா விரிவாக்கம் பண்ணும்போது பார்த்தா அந்த மக்கள் எதிர்த்தாங்கன்னு போராட்டம் நடந்திருக்கு. அது மாதிரி தூத்துக்குடிக்கு ரயில் விடும் போது போராட்டம் நடந்துச்சு. எந்த தொழிற்சாலை வந்தாலும் எங்களுடைய வாதம் மண்ணை காப்பாற்றுவது, மக்களை காப்பாற்றுவது, வாழ்வாதாரம் போயிரு. இப்படி இந்த மக்கள், அப்பாவி மக்களை, இப்ப போராட்டம் சமீப நாட்கள் எப்படி போராட்டம் நடக்குன்னு சொன்னா, இந்த அப்பாவி மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விடுறது ஒண்ணு. கூட்டம் சேர்க்கிறதுக்கு, நான் தவறா நினைக்காதீங்க, கூட்டம் சேர்க்கிறது, போராட்டம் என்பது ஜனநாயகத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு முறை, நான் மறுக்கல. அதே நேரத்துல இந்த போராட்டத்துக்கு ஆள் திரட்டுறது எப்படின்னு கேட்டா, அந்த 100 நாள் வேலைக்கு போவாங்க பாருங்க, அவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிறது. இந்த எதுக்குமா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, எங்க பக்கத்து வீட்டுல கூப்பிட்டாங்க, அவங்க வந்தாங்க, நான் வந்தேன், இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, எதை எடுத்தாலும் போராட்டம். ஒரு மீன் கம்பெனி வருதா, ஒரு போராட்டம். ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி வருதா, போராட்டம். அதுக்கும் அந்த ஊருக்கு சம்பந்தம் இருக்கான்னா கிடையாது, அந்த கிராமத்துக்கு சம்பந்தம் இருக்கானா கிடையாது. இதனால எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த போராட்டத்திலே நியாயம் இருந்தால், இந்த போராட்டம் உண்மையிலே மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மக்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், நிச்சயமாக மத்திய அரசாங்கம் இதுக்கு ஒன்றும் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியூட்ரினா திட்டத்தை வேண்டான்னு சொன்னாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, அதனால என்ன, யாருக்கு என்ன லாபம்? அதனால தமிழ்நாடு வளரணும்னு சொன்னா தொழில் வளரணும், சொன்னா விஞ்ஞானம் வளரணும். விஞ்ஞான வளர்ச்சியை நாம் தடை போடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான முதல் சுற்று வேண்டுகோள். ஓகே பென்னி குயிக் சார், வணக்கம். இந்த டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்குது. ஒருபோக பாசனத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் பங்கெடுத்த பிறகுதான் இந்த போராட்டத்தில் 2 கட்சியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளும் முதல் முறையாக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சார், இது அமைக்கப்பட்டால் அவ்வளவு பெரிய பாதிப்புகளும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஒரு பெரிய ஆபத்தும் ஏற்படும் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உண்மையானதான்? கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுக்கு தெளிவுபடுத்துங்களேன். சார் வணக்கம், நான் பேசுறேன் உங்களுக்கு கேக்குது வைங்கப்பா. அதாவது இந்த பெரியாறு படுகை மேல மத்திய அரசாங்கத்துக்கு என்ன கோபம்னு எனக்கு தெரியல. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் பிஜேபி 2 அரசும் சரி, இவங்களுக்கு என்ன கோபம்னு தெரியல. முதல்ல
நியூட்ரினோல வந்து என்ன செஞ்சாங்க, தேனி மாவட்டத்துல அந்த தலை மடையிலே வந்து கை வச்சாங்க. நியூட்ரினோ ஆய்வகத்தை அமைக்க போறோம் தேவாரம் பக்கத்துல பொட்டிப்புறத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக நிலம் கையகப்படுத்தக்கூடிய வேலை நடந்து 8 லட்சம் டன் பாறையை நாங்க தொலை போட்டு எடுக்க போறோம்டான்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய ஆபத்து வந்துச்சு. பயங்கரமான போராட்டம் நடத்தப்பட்டது. மரியாதைக்குரிய வைகோ வழக்கெல்லாம் போட்டாரு. பூவுலகி நண்பர்கள் வழக்கு போட்டாங்க. 2003 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நியூட்ரினோ ஆய்வகம் அமைக்கப்படலாம். அப்படி அமைந்தால் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை உடைந்து சிதறும் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கோஷம் எடுபட்டது. இன்றைக்கு நீதிமன்றங்களிலையும் பசுமை தீர்ப்பாயத்திலே வழக்கு நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. ஒண்ணு. இரண்டாவதாக போன ஆண்டு கம்பமெட்டு, அதாவது அந்த பக்கத்துலதான் கம்பமெட்டுல என்ன செய்யுது, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு 2 வண்டியை கொண்டு வந்து போர் போட்டுட்டு இருந்தான். 2 வண்டியை கொண்டு வந்து அதே வண்டி எங்க வந்துச்சு, பெரியார் பாசனத்துல முக்கியமான பகுதி சிவகங்கை மாவட்ட எல்லையில மலம்பட்டியில வந்து அதே வண்டி போர் போட்டுச்சு. 3000 அடிக்கு தொலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது நடந்துச்சு. அப்போ இப்ப அரிட்டாபட்டி என்று சொல்லக்கூடிய பகுதியில 5000 ஏக்கர் கையகப்படுத்த போகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த 5000 ஏக்கரும் பெரியார் பாசனம். பெரியார் பாசனம் எப்படி காவிரி படுகையை சீர்குலைத்து நிர்மூலமாக்கிறார்களோ அதுபோல இந்த பெரியார் படுகையை சீரழித்து ஒழித்து கட்டுவதற்கு இந்த மத்திய அரசாங்கங்கள், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்ப அரிட்டாபட்டி பல்லுயிர் பெருக்க தளம் என்று அறிவிக்கப்பட்டது 2022 சார். ரொம்ப இல்ல, ஒரு வருஷம் தான் இடையில இருந்து. என்ன பல்லுயிர் பெருக்க தளமாக அறிவிக்கப்பட்டாச்சு. நியூட்ரினோல இதேதான் நடந்துச்சு. கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் என்ன செஞ்சாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு. இந்த நியூட்ரினோ முடியக்கூடிய இடத்துல மதிகட்டாஞ்சோலை நேஷனல் பார்க் இருக்கு. அந்த மதிகட்டாஞ்சோலை நேஷனல் பார்க்ல ஆயிரக்கணக்கான வன உயிரினங்கள் இருக்கிறது ஒரு நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் அங்க நின்னுச்சு. நாங்க என்ன சொல்றோம், அந்த நேஷனல் பார்க்குக்கு இணையானது இந்த அரிட்டாபட்டி பல்லுயிர் பெருக்க தளம். அரசாங்கம் அறிவிச்சது இல்லையா, அறிவிச்சதை காப்பாற்றணும். அறிவிச்சது நாங்க ஏற்கனவே கேட்டுட்டு இருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாலே கேட்டாச்சு. பெரியாறு படுகையை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அதாவது சென்சிட்டிவ் எக்காலஜிக்கல் ஜோனா அறிவிக்கணும்னு கேக்குறீங்க. அப்படி இல்ல, நான் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் பெரியார் படுகைய. கிட்டத்தட்ட ஒரு 8.5 லட்சம் ஏக்கர் இருக்கு பெரியார் பாசனத்தை நம்பி. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் 5 மாவட்டத்துல 8.5 லட்சம் ஏக்கர் நேரடி மறைமுக பாசனம் இருக்கு. நீங்க என்ன செய்யுங்க, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். 3 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சாச்சு இந்த விஷயத்தை. அப்படி அறிவித்தால், இந்த அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த பெரியார் படுகையை அறிவித்தால், இது போன்ற திட்டங்கள் என்ன செய்யாது, எளிதாக உள்ளே நுழைய முடியாது. எப்படி மதிகட்டான் சோலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதுபோல அரிட்டாபட்டியில் இருக்கக்கூடிய அந்த பல்லுயிர் பெருக்க தளத்திற்கும் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எங்க அண்ணன் தூத்துக்குடி செல்வம் ரொம்ப நகைச்சுவையா பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், வளர்ச்சி என்பது உயிரினங்களை இந்த மனுஷ உயிரை அழிச்சுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வளர்ச்சி தேவையா என்பதை நான் அவர்கிட்டே விட்டுருதேன். எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், 130 கோடி பேர் இருக்கிறோம். அந்த 130 கோடி பேருக்கான உணவு தேவை என்று ஒன்று இருக்கிறது. அந்த உணவு தேவை என்ன செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கே நீங்க என்ன செய்வீங்க, படுகைகளை அழிக்கிறீர்கள். படுகைகளை அழிக்கிறீர்கள். இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? ONGC எங்க வர, ராமநாதபுரத்துக்கு வர்றான். காவிரி படுகையை நிர்மூலமாக்கிய ONGC எங்க வருது, ராமநாதபுரத்தை வந்து என்ன செய்யறான், அனுமதி கேட்கிறான். எந்த வகையில் இது நியாயம் சொல்லுங்க? ஏற்கனவே ராமநாதபுரம் பாதி பாலைவனம், அங்க வந்து நான் என்ன செய்ய போறேன், என்ன எடுக்க போறேன், ஆய்வு நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏதாவது நியாயம் இருக்கா? ஆற்று படுகைகள் இன்றைக்கு மிச்சம் இருக்கக்கூடிய வளமான பகுதி இந்த பெரியார் படுகை. இந்த படுகை நீங்க அரிட்டாபட்டில ட்ரோன் விட்டு பாருங்க சார். அந்த நிலம் அவ்வளவு வளமான ஒரு நிலம். இன்னும் சொல்ல போனா முல்லை பெரியார் எங்க இருக்கு, கேரள எல்லையில் இருக்கு. இந்த அரிட்டாபட்டி எங்க இருக்கு, 140 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது. ஆனால் அந்த அரிட்டாபட்டி என்ன செய்யுது, முல்லை பெரியாறு நீரை காலங்காலமாக குடித்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. காவிரி சமவெளிக்கு போறவர்களுக்கு ஆயிரக்கணக்கான இயக்கங்கள் இருக்கிறது. நாங்க என்ன கேட்கிறோம், முல்லை பெரியார் படுகையை விட்டு நீ வெளியேறு, நீ யாராக வேணாரு, நீ ONGC ஆயிரு, அணுசக்தி துறை ஆயிரு, நீ யாராவனாரு, ஆனா பெரியார் படுகைக்கு நீ வராத. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும். இதுல இருக்கக்கூடிய வளம் சார், நான் ஒண்ணு சொல்றேன்,
இந்த வளம், இந்த பெரியாறு படுகையில் இருக்கக்கூடிய வளம் வேறு எந்த படுகையிலும் இல்லைங்கிறது எங்களுடைய வாதம். ஓகே, எங்களுடைய வாதம். ஓகே 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 பேசலாம். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமே பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 75500 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education. நேர்களே, சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. நீங்க இது ஒரு மாற்று எரிசக்திக்காக இதை செய்கிறார்கள் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க. அதுக்காக இது பண்றாங்க. ஆனா உண்மையில என்னன்னா, ரினியூவபிள் எனர்ஜியில வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய அவங்க நிர்ணயித்த இலக்குல நம்ம 100% ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் நம்மளுது. நித்தி ஆயோக்கினுடைய ரிப்போர்ட் படி நம்ம பார்த்தா 100% நம்ம வந்து மாற்று எரிசக்தியில நம்ம ஒரே ஒரு ஸ்டேட் தான் இந்தியாவிலேயே பூர்த்தி செய்திருக்கிறோம். இப்போ முதலமைச்சர் வந்து எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்திற்கு அவர் ஏற்கனவே சுரங்கத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, நாட்டின் நலனுக்காக இதை வந்து கனிமங்களை ஏலம் விடுவதை தடுக்க முடியாது அப்படின்ட்டு. அதாவது தவிர்க்க முடியாதுங்கிற வார்த்தைக்கும் தடுக்க முடியாதுங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த தடுக்க முடியாதுங்கிற வார்த்தையை இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய கடிதத்திலும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இது தடுக்க முடியாதா? மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வராங்க. இப்போ தடுக்க முடியாது அப்படின்னா இப்போ எந்தெந்த ரைட்ஸ் வந்து மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுனுடைய கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுனுடைய கிளியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதில் நிறைய சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க. இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சேர்மன் அப்பாயிண்ட் பண்றதுலேயே வந்துட்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி இருப்பார். அப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. மாநிலத்துக்குள்ள நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுனுடைய நம்ம சேர்மேனை நாம தேர்ந்தெடுக்கிறதுல அந்த கமிட்டியில ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் மத்திய அரசாங்கனுடைய அவரிடத்துல இருப்பார். அது சட்ட திருத்தம் இப்போ கொண்டு வந்தாங்க. போன வாரம் தான் அதை கொண்டு வந்தாங்க.
ஏற்கனவே ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் கிளியரன்ஸ் நீங்கள் வழங்க வேண்டிய தேவையில்லை, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்ல அதை உள்ளடக்கிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கிரீன் கேட்டகரி அண்ட் ரெட் கேட்டகரிஸ்க்கு இந்த வரிசையாக கொண்டு போகலாம். அப்போ என்ன, மாநில அரசாங்கத்துடைய பவர்ஸை கொஞ்சமாக ஏற்கனவே எடுக்குன்ற வேலை செஞ்சுறாங்க. ஓகே, ஃபாரஸ்ட் கிளியரன்ஸுமே வந்து அவங்க நாளைக்கு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிலத்தை கையகப்படுத்தி கொடுப்பதற்காக மட்டும்தான் மாநில அரசாங்கத்தோட உதவி தேவைப்படும் லா அண்ட் ஆர்டர் இருப்பதுக்கு. யாரு கண்டா நாளைக்கு என்ஐக்கு அந்த பவர்ஸையும் கொடுக்கலாம், இல்லை இடிக்கோ சிபிஐக்கோ கூட கொடுக்கலாம். நிலத்தை கையகப்படுத்தும் போது தேவையான ப்ரொடெக்ஷன் வந்துட்டு ஃபோர்ஸை வச்சுக்கிறோம், நாங்களே வந்துட்டு லேண்டை அக்வயர் பண்றதுக்கான மெஷர்ஸ் கொண்டு வரணும், சட்ட திருத்தம் கொண்டு வரலாம். அதனால ஒன்றிய அரசு இன்னைக்கு எல்லா சட்டங்களையும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை பறித்து இவற்றை இந்த நிலங்களை கையகப்படுத்தி இந்த கனிம வளங்களை தனியாருக்கு கொடுப்பதற்கான ஏற்ற வகையில் எதிர்காலத்தில் சட்டங்கள் திருப்பப்படலாம். அதற்கான வகை நடந்துட்டே இருக்கு. இப்பவுமே காடுகளுக்குள்ளே, இந்திய காடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கு பழங்குடிகளுடைய அனுமதி இல்லாமல் செய்யலாங்கிற சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, பழங்குடிகள் வாழக்கூடிய பகுதிகளில் அந்த பிரத்யேகமாக அவங்களுடைய சேக்ரெட் பிளேஸா இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய அனுமதி இல்லாமல், அந்த பஞ்சாயத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வேறு திட்டத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இருந்துச்சு. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா இன்னைக்கு அதனால என்ன பண்றாங்க, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு டெஃபினிஷனே மாத்துறாங்க. ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் சில திட்டங்களுக்கு தேவையில்லைன்னு மாத்துறாங்க. அப்ப அந்த அளவுக்கு என்னன்னா அதிகாரங்களை பறித்து கொள்ளக்கூடிய வேலை செய்கின்றனால எதிர்காலத்தில் இந்த மாதிரி இப்ப நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தோட அனுமதி வேணும். ஓகே, இப்ப இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்குவோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நம்ம வந்து அறிவிச்சோம் இல்லைங்களா, 2019 வந்து அறிவிச்சோம். ஒன்றிய அரசாங்கம் சொன்னேன் இது பாதுகாக்கப்பட்ட இடமா. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் இது கிடையாது. ஆமா, மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தான் இந்த சட்டம். நாளைக்கே ஒன்றிய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எல்லாம் ஒன்றிய அரசு தான் இனிமேல் அனுமதிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு வைங்களா, இந்த சட்டம் செல்லுபடி ஆகாது. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்றிய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, இரண்டு சட்டங்களும் முரண்படுகின்ற போது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சட்டம் தான் செல்லும். இதுதான் அரசியலமைப்பு சட்டம். அப்ப இதுக்கு முரணாக ஒன்றிய அரசு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா இது காலியாயிடும். இப்போ மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகள் அப்படிங்கிறது இந்த நிலைமையில தான் இருக்கு. ஸோ அந்த இதில் தான் அவங்க மீன் பண்றாங்க. எதிர்கால சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த தனியாருக்கு கொடுப்பதற்கான எல்லா விதமான அதிகாரத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, செல்வராஜ் வணக்கம். செல்வராஜ், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன செய்ய முடியுமோ அதை இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதா? ஏன்னா முதலமைச்சருடைய கடிதத்திலேயே அவர் வந்து தெளிவா குறிப்பிட்டிருக்காரு, நாங்க வந்து சில கவலைகளை வந்து நாங்க தெரிவிச்சிருந்தோம், அதாவது அவளை மட்டும்தான் ஒரு அரசாங்கத்தால செய்ய முடியும் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சீஃப் மினிஸ்டருடைய இந்த கடிதத்தில இருந்து. அதாவது இவங்க வந்து சில திருத்தங்களை சொல்லுங்க பண்ணுங்கன்னு கேட்கல, இவங்க கேட்கல, சில வருத்தங்களை பதிவு செய்திருக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சர் தன்னுடைய கடிதத்தில். அதுக்கு கொடுத்த பதில்ல தான் இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது, இது வந்து நாட்டினுடைய நலனுக்கானது அப்படின்ட்டு, இதை தடுக்க முடியாது அப்படின்ட்டு யூனியன் மினிஸ்டர் வந்து எழுதின லெட்டரையும் குறிப்பிட்டிருக்காரு. இதுல வேற என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? இது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் இந்த மக்களுக்காக நிறுவப்பட்டு மக்கள் உருவாக்குனதே அரசுகள். இன்னைக்கு வந்து போற போக்குல வந்து கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மக்களுடைய அந்த பகுதியில ஒரு விவசாயம் இருக்கு. பெரியாறு இந்த ஒரு வெளிநாட்டில இருந்து வந்து பென்னிக்குக்கு என்ற ஒரு மாமனிதன் வந்து தன்னுடைய சொத்துக்களை வித்து அவனுடைய இந்த அணையை கட்டி இன்னைக்கு இந்த பகுதியோட மக்களுடைய ஒரு காவைத்து கஞ்சியாச்சும் வந்து நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வெளிநாட்டுக்காரனுக்கு இருந்த ஒரு நல்ல உள்ளம் கூட இன்னைக்கு நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிற அரசுகள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்துவே தீருவோம் அப்படின்னு சொல்ற மத்திய அரசா இருந்தாலும் சரி, அது சார்பா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த மாநில அந்த கட்சிகளுடைய தலைவர்களாக நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னன்னா, நீங்க நேர வந்து இந்த பகுதிக்கு வாங்க, சும்மா உட்காந்து செய்தியாளர்கள்ட்ட சந்திக்காதீங்க. இன்னைக்கு பல்வேறு கட்சிகளும் இயக்கங்களும் இந்த பகுதிகளை பார்த்துட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து பார்க்காமலே நாங்க வந்து இது தேசிய நலன் முக்கியத்துவம் வாய்ந்தது, ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்தது, எதுவா இருந்தாலும் மக்களுக்காகத்தான் இருக்கணும். இன்னைக்கு வந்து இந்த பகுதியில விவசாயம் நடக்குது, அப்ப இது வந்து ஒரு பொருளாதாரம் கிடையாதா? பெரிய கால்நடை வளம் இருக்கு, அது ஒரு பொருளாதாரம் கிடையாதா? அப்போ பொருளாதார வளர்ச்சினா எது வளர்ச்சி? வளர்ச்சிங்கிறத பத்தியே நிறைய கேள்விகள், அந்த விதிகளையும் மாற்ற வேண்டி இருக்கு. யாருடைய வளர்ச்சிக்காக இந்த திட்டங்கள்? வேதாந்தங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கான திட்டமா இது தெரியுது. ஏன்னா
பல்வேறு குற்ற பின்னணியுடைய ஒரு இந்த இந்த திட்டத்துல வந்து வேதாந்தாவை ஏன் நீங்க கொண்டு வரீங்க? இது எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அவருக்கு இதை கொடுக்கப்பட்டதுல இருந்தே மக்கள் மேற்கொண்டும் ஒரு பெரிய அச்சத்துக்கு வர்றாங்க. அப்ப இங்க இருக்கிற விவசாய நிலத்தை நீங்க கருத்துல கொள்ள மாட்டீங்க, இதெல்லாம் ஒரு பொருளாதாரமா பார்க்க மாட்டீங்க. நாங்க இயல்போட இயல்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இங்க வந்து நாங்க எங்களுடைய நாங்க இந்த விவசாய நிலத்தை விட்டுட்டு எங்க போய் இருக்க முடியும்? சார், ஒரு ஐயா ஒரு செல்வராஜ் என்னன்னா, இது வந்து ஒரு 5000 ஏக்கர் இல்லையா? 5000 ஏக்கர் தானே இதனால? ஆமா, 5000 ஏக்கருங்க. இந்த 5000 ஏக்கர் எடுத்தாங்க அப்படின்னா எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுவாங்க? கிட்டத்தட்ட இந்த பகுதியில நேரடியா வந்து கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரக்கணக்கான ஒரு 30,000 மக்கள் இந்த பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 30,000 40,000 பேர் இருப்பாங்க. இதை ஒட்டி இதாவது இந்த 5000 ஏக்கரை ஒட்டி மட்டும் நீங்க கணக்கு பண்றீங்க. அத இப்ப ஒரு காற்று மாசு ஏற்பட்டா எத்தனை கிலோமீட்டருக்கு போகும்? இப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு காற்று மாசுக்கு இந்தியாவுல எந்த கருவியுமே கிடையாது. யாராச்சும் வந்து காற்று மாசுக்கு நான் ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்கேன், இப்ப அந்த ஒரு சுரங்கம் ஏற்பட்டா வெறுமனே வந்து இந்த மக்கள் நிலத்தடி அதாவது ஊரை விட்டு காலி பண்றது, விவசாய நிலங்களை விட்டு போறது மட்டும் இல்ல, அதுல ஏற்படுற பல்வேறு பிரச்சனைகள்ல சுற்றுச்சூழல் பிரச்சனையும் முக்கியமா இருக்கு. அதுல ஏற்பட்ட காற்று மாசுனால எத்தனை எங்களுக்கு இருக்கிற பல்வேறு கிராமங்கள் பாதிக்கப்படும். இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேற்க போறா? இத பாருங்க, நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சிருக்கேன். அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும், மாநில அரசு இன்னைக்கு மக்கள் பக்கம் நிக்கிறதா சொல்றாங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா அதை மட்டுமே மாநில அரசு கிட்ட இருந்து பார்க்க முடியாது. ஏற்கனவே இந்த டியூட்ரிபியூனலுக்கு போட்டது மாதிரியும் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு கொள்கை முடிவு, ஒரு சட்ட திருத்தம் உருவாக்கணும். அதாவது நாங்க எதுக்குறேன்னு மட்டும் சொன்னா மட்டும் போதாது, சட்ட திருத்தம் உருவாக்கி இந்த பகுதியில இவ்வளவு முக்கியமான வளங்கள் இருக்கு, அதாவது தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளங்கள், நம்மளுடைய பண்பாட்டு மதுரை தாங்க அடையாளமா இருக்கு. கிட்டத்தட்ட பல்வேறு 6000 வருடங்களா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு மதுரைங்கிற நகரம் பக்கத்துல இருக்கு. அந்த வைகை என்ற ஒரு தொன்மையான ஆறு ஓடுது. இப்ப இந்த திட்டத்தை இங்க செயல்படுத்தீங்கன்னா இந்த வைகை அணையே முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகிறோம். ஏன்னா இந்த வேதாந்தங்கிற நிறுவனம் பல்வேறு ஆறுகளை வந்து ஒரு நச்சு கலந்த நீரா மாத்திட்டு போயிருக்காங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது இந்த மக்கள் பெரிய அச்சம் என்ன இருக்குன்னா, நாங்க வந்து இந்த வாழ்வியலை இழந்துகிட்டு எங்க போயிட்டு நாங்க வாழ முடியும்? 10,000 பேர் பிள்ளைவட்டிய கூட்டிக்கிட்டு போய் தன்னுடைய சாமிய திருவிழாவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு ஊர்ல உருவாக்கி தர முடியுமா? சரி, பேசுறவங்க வந்து இதெல்லாம் உருவாக்கி தர முடியும்னு நீங்க கொடுங்க, பேசுவோம், வாங்க விவாதிப்போம். இந்த மக்கள்கிட்ட வந்து நீங்க சொல்லுங்க, விவாதிப்போம், பேசுவோம். யாரா இருந்தாலும் சும்மா மேல இருந்து பேசாதீங்க, இங்க வந்து பேசட்டும். ஓகேங்க, ஓகே. அன்வர் பென்னி குயிக் சார், வணக்கம் சார். ஏற்கனவே நீங்க முதல் சுற்றுல நீங்க பேசும்போது, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. நீங்க பேசும்போது நீங்க கேட்டீங்க, டெல்டா மாவட்டங்களை எப்படி ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோனா அறிவிச்சாங்களோ அதுபோல எங்களுடைய பெரியார் பாசன பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் அறிவிங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. உள்ளேயே வராதிங்கன்னு சொல்றீங்க. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப நம்மளுடைய எம்பி கேட்டபோது அப்படி எங்களுக்கு எந்த முன்மொழிவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனா பதில் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க எதுவுமே செல்லுபடியாகாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இங்க இந்த சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம், சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து அது அனானிமஸா பாஸ் ஆகி அது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கெசட்ல அபிஷியலா அது நோட்டிபிகேஷன் வெளியில வந்த பிறகும் பார்லிமெண்ட்ல பதில் சொல்றாங்க, எங்களுக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இப்ப திரும்பவும் என்ன கேக்குறீங்க, எங்களையும் நீங்க அந்த ப்ரொடெக்டட் ஜோன்ல ஆட் பண்ணுங்கன்னு நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கும் போறாங்க அப்படின்ட்டு தெரியுது, இந்த சுரங்கத்தை அமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இதனால என்ன பிரயோஜனம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய குறைந்தபட்ச தாகம் என்னன்னு கேட்டா, இந்த பெரியார் ஒவ்வொரு பாசன படுகை இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானதுங்க. தமிழக வரலாற்றுல பாசன படுகைகள் தான் நாகரிகத்தினுடைய தொட்டில்னு நாம சொல்றோம். அதான் உண்மை. ஆற்றங்கரை ஓரத்துலதான் நாகரிகம் தோன்றியதாக என்ன செய்யுது உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. அது உண்மையும் கூட. அதுவரை பெரியார் பாசனம் என்பது இந்த தமிழகத்திலே மிக முக்கியமான ஒரு பாசனம். ஒரு விவசாய சங்கம் நடத்தக்கூடிய நாங்க என்ன கேட்போம், எங்களுடைய பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டால் எங்களுக்கு குறைந்தபட்ச பாதுகாப்பு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்று கேட்டால், முப்போக விளைந்த கம்மம் வெள்ளத்தாக்கு இன்றைக்கு இருபோகமாகி இருக்கிறது. சரி, இருபோக விளைந்தது ஒரு போகமாகி இருக்கிறது, கேரளாவினுடைய சரியான். அப்போ ஏற்கனவே பாசன பரப்பு குறைந்து 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 இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, ஒரு நாம கற்பனையே பண்ண முடியாத ஒரு பரப்பாக இன்றைக்கு பெரியார் பாசன பரப்பு மாறி இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு உரித்த இந்த மத்திய அரசினுடைய தேவதூதர்கள் என்ன சொல்றாங்க, 5000 ஏக்கர் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், நீ எடுக்கக்கூடிய 5000 ஏக்கர்ல 4999 ஏக்கர் பெரியார் பாசனம்,
ஓகே. அதுக்கு பக்கத்துலதான் புலிப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த இந்த நாக்கியர்பட்டி ரேஞ்சில புலிப்பட்டின்னு ஒரு ஊர் வருது. அந்த புலிப்பட்டியில இருந்தா சிங்கமுனரிக்கு பெரியார் தண்ணியை பிரிக்கிறோம், அங்க இருந்தா மேலூருக்கு தண்ணியை பிரிச்சு கொண்டு வர்றோம். புலிப்பட்டி ஜங்ஷன் பெரியாறு பாசன பரப்புல முக்கியமான பகுதி. இந்த புலிப்பட்டியை நீ இப்போ வந்து 5000 ஏக்கருக்குள்ள நீ எடுத்துக்கிட்டா தண்ணியை நாங்க எங்க போயிடா பிரிச்சு சிவகங்கைக்கு ராமநாதபுரத்துக்கு கொண்டு போறது இல்லையா? அப்ப அந்த நாக்கியர்பட்டி ரேஞ்சில் வரக்கூடிய புலிப்பட்டி ஒரு ஜங்ஷன். அந்த ஜங்ஷன்ல இருந்தா என்ன செய்ய தெரிஞ்சுக்கோங்க, சிங்கமுனரிக்கு தண்ணி போகுது, மேலூர் பாசனத்துக்கு தண்ணி வருது. பெரியார் பாசனத்துல மிகப்பெரிய பாசன பரப்பு மேலூர் பாசனம் 84,000 ஏக்கர். 84,000 ஏக்கர்ல நீ 5000 ஏக்கர் எடுக்குன்னு சொல்லி ஜங்ஷன் எடுத்துக்கிட்டா தண்ணிக்கு நாங்க இன்னொரு கால்வாய் வெட்டுறதா? அதுக்கு அப்ப நிலம் எடுக்கிறதா? சொல்லுங்க. அந்த தண்ணி அவங்க எடுத்துக்குவாங்க சார் சுரங்கம் தோன்றதுக்கு. இல்ல, இதுதான் நியூட்ரினோ ஆய்வகம் அமைக்கும் போது 18ஆம் கால்வாயின்னு பெண்ணிக்கு ஒரு கனவு கண்டார். 18ஆம் கால்வாயின்னு ஒண்ணு வெட்டுறதுக்கு ஐயா பெண்ணிக்கு வந்து அந்த கால்வாய் வெட்டப்படாமலே வச்சு கடைசியில ஒரு கட்டத்துல இந்த அம்மையாருடைய காலத்துல 18ஆம் கால்வாய் வெட்டி முடிச்சு கொண்டாந்து சேர்த்தாச்சு. திமுக அரசாங்கம் திறந்து வச்சிருக்கு. அந்த 18ஆம் கால்வாய் வந்து தேவாரம் உள்ளிட்ட மேட்டு பகுதிக்கு தண்ணி வரலையான்னு கொண்டு வந்தா நியூட்ரினோ ஆய்வகத்தை உருவாக்குறதுக்கு தண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, விவசாயத்திற்கு கொண்டு வரப்பட்ட 18ஆம் கால்வாய் எங்க போச்சு, நியூட்ரினோக்கு எக்ஸ்டென்ஷன் ஆச்சு. அப்போ நாங்கள் போராடி கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளாக இந்த கேரளாவோட மல்லுக்கட்டின பெரியார் அணைய உயிரோட இருக்க வச்சிருக்கிறோம். அங்கிருந்து தண்ணியை கஷ்டப்பட்டு ராமநாதபுரம் வரைக்கும் கடத்தி விட்டா எங்க இருந்தோ வருவாங்களா, 5000 ஏக்கரை எடுப்பாங்களா, எங்களுடைய நீர்வழி தடங்களை இவர்கள் மாற்றுவார்கள் என்று சொன்னால் இவர்கள் யாருக்காக ஆட்சி செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியணும். முதல்ல தெரியணும். இப்ப நீர்வழி தடம் மாறும் இல்லையா? 5000 ஏக்கர் எடுக்கும் போது நீர்வழித்தடம் மாறினால் அப்புறம் நாங்க எங்க போறது? மறுபடியும் ஒரு கால்வாய் வெட்டுறதா? எங்க இடம் இருக்கு? எங்க இடம் இருக்கு? 1000 ஏக்கர் விவசாயம் பண்ணி இன்னைக்கு 500 ஏக்கர் பண்ணுவோம். 500 ஏக்கர் பிளாட் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். சரி, இருக்கக்கூடிய 500 ஏக்கரில் எங்களால் உணவை உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அரிசிக்கு எங்க போவோம்? இந்த அரசாங்கம் எங்க போவாங்க சொல்லுங்க பாப்போம். உற்பத்தி குறைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீர்வழி தளத்தை அழிக்க கூடாது. ஒன்று. இரண்டாவதாக பாரம்பரிய பண்பாட்டு தலமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாபட்டி பகுதியை இந்த 7 மலைன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பாரம்பரியமான ஒரு மலை. அது அவர் பூலகி நண்பர்கள் சொன்னது மாதிரி அங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் விட்டுட்டாங்க பாருங்க கவனமா. எவ்வளவு தெளிவா இருக்கு இந்த அரசாங்கம், எவ்வளவு தெளிவாக அந்த வேலையை செய்கிறார்கள். ஒரு போதும் அதை அனுமதிக்க முடியாது. எப்படி நியூட்ரினோவை போராடி நிப்பாட்டினமோ அதுபோல இந்த டங்ஸ்டன் ஆய்வை என்ன செய்வோம், கண்டிப்பாக நிறுத்துவோம். பெரியார் பாசன பரப்பு மட்டும் சார் ஒரு நாள் அறிவிப்பு கொடுத்தால் மறுநாள் பல லட்சம் பேர் களத்துக்கு வரக்கூடிய ஒரு பாசன படுகை இந்த பெரியார் பாசன படுகை. 2011 அதை பார்த்துச்சு இந்த உலகம். 2011 இந்த நூற்றாண்டுல சார் அதிகமாக தன்னெழுச்சியாக மக்கள் கூடிய கூட்டம் இந்த பெரியார் அணைக்காக கூடியது. அந்த கூட்டத்தை இங்க அரிட்டாபட்டியை சுத்தி உருவாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிறாது எங்களுக்கு. ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார் ரொம்ப இயல்பாக எளிமையாக புரியக்கூடிய வகையில் தான் தங்களுடைய ஆழமான பிரச்சனையை வந்து விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களும் சொல்றாங்க. பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சார்ந்தவர்களும் சட்ட ரீதியாக இதில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை செய்து அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கிட்டு வருதுங்கிறதையும் அவரும் ரொம்ப புரியுற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை, இந்த குறிப்பா இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலம் தொடர்பான விவகாரத்தில் நீங்க பிஜேபி மட்டும்தான் இண்டோர் ஸ்டேடியத்துல, அதாவது ஒரு உள்ளரங்கு கூட்டத்தில் எல்லாத்தையும் வரதெல்லாம் இவங்க எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னா இவங்களுக்கு என்னதான் வேணும், எப்படிதான் தொழில் வளரும், நாடு வளரும் அப்படின்ட்டு நீங்க வந்து இது தேசிய நலன் அப்படின்ட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க. அதை சோசியல் மீடியாவிலையும் ரொம்ப பரவலாக அது ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வேலையை பண்றீங்க. ஆனா களத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குரல்களை நீங்க கவனிக்க தவறியதோ தமிழ்நாடு பாஜக தானே? தயவு செய்து ஒண்ணு கேளுங்க. அதாவது மக்கள் நலனுக்கு விரோதமா எந்த அரசும், அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ மாநில அரசுக்கு தெரியாம மத்திய அரசாங்கம் இரவோடு இரவாக வந்து ஆய்வு நடத்துற மாதிரி சொல்லி மாநில அரசு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பது அல்லது அது பொறுப்புல இருந்து தப்பிச்சு கொள்றதெல்லாம் வந்து நியாயம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அமெரிக்கன் கல்லூரியினுடைய இயற்பியல் பேராசிரியர் மிஸ்டர் ஸ்டீபன் அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி, நீங்க கூட கொஞ்சம் அந்த தரவுகளை கூட திரட்டிக்கிட முடியும். ரிசர்ச் பண்ணி இப்படி எல்லா திட்டங்களையும் நீங்க வந்து மறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தொழில் வளராது. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா
அண்ணன் பெண்டிக்குயிக் அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நீங்க விவசாய இடத்தை வந்து அப்படியே ராத்திரியோட ராத்திரி அப்படியே தூக்கி கையகப்படுத்துறது கிடையாது. அந்த விவசாயி ஒருவேளை அந்த திட்டத்திற்கு தேவையான இடத்தை கையகப்படுத்த வேண்டிய அவசியம் வந்தால் அந்த இடத்திற்கான சந்தை மதிப்பை விட 3 மடங்கு அதிகமான காம்பன்சேஷன், அதாவது இழப்பீடு கொடுக்கறாங்க. நான் வந்து இந்த திட்டம் எப்படி நிறைவேறும் நிறைவேறாதுங்கிறது அது பிரிலிமினரி ஸ்டேஜ், அதாவது தொடக்க நிலையில் இருக்கு. இது இன்னும் போக பல்வேறு வடிவங்கள்ல ஆய்வுகளும் போராட்டங்களும் ஆய்வுகளும் எல்லாமே விவாதங்கள் எல்லாம் வரும். நீண்ட விவாதங்கள் வரக்கூடிய திட்டம் தான். ஏன்னா பூவுலக நண்பர்கள் வந்துட்டாங்க, விவசாய சங்கம் வந்தாச்சு, அதனால இது இதோட நிக்க போறது இல்ல. அதே நேரத்துல இந்த இடத்தை வந்து அப்படியே கையகப்படுத்தி இந்த மக்களை அப்படியே நாங்க தெருவில் விட்டுருவாங்க, இந்த எந்த திட்டமாக இருக்கட்டும். அதான் இன்னும் கூட ஒரு நண்பர் சொன்னாரு, இந்த என்னமோ வந்து வேதாந்தா நிறுவனமா இருக்கட்டும், எந்த நிறுவனமா இருந்துட்டு போட்டோம், எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் சார். ஒருத்தர் வந்து யாருமே சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. யாரும் சட்டத்துக்கு மீறியவர்களோ அப்பாற்பட்டவர்களோ இல்ல. இன்னும் நீதிமன்றங்கள் இருக்கு. இன்னும் கூட நீட்டுற திட்டத்துல கூட அந்த திட்டத்தை தடுத்ததுல நீதிமன்றத்துக்கு ஒரு பங்கு இருக்கு. ஆனா மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தை சர்வே பண்றதுக்கு, அதாவது ஆய்வு செய்வதற்கு அனுமதி வழங்கிவிட்டு இப்பொழுது தனக்கு சம்பந்தம் இல்லாதது போல ஒரு நாடகம் நடிப்பதைத்தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு கண்டித்து அறிக்கை விட்டிருக்காங்க. ஏன்னா மாநில அரசாங்கம் அவங்கதான் முதல்ல வந்து அவங்கதான் நோட்டு கொடுத்தது, குறிப்புகள் கொடுத்தது அவங்கதான். அதாவது இல்ல எனக்கு நீங்க இங்க பாருங்க, எங்களை சத்தியமா நினைக்கிறேன் நானு, நீங்க வந்து எங்களை முட்டாள்னு நினைச்சுக்கிட்டே இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களான்ட்டு. ஐயா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி சதர்ன் ரீஜனுடைய அவங்க தான் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சியாக அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. சரியா? கண்டுபிடிக்கிறது இவங்க, கண்டுபிடித்து இவங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லல, இவங்க இந்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் சொல்றாங்க. ஓகே, ஆனா அவங்க இந்திய அரசாங்கத்துக்கிட்ட சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இங்க ஒரு சுரங்கம் அமைங்கன்னு இவங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. ராத்திரியோட ராத்திரியா யாருக்கு தெரியாம இருட்டு நேரத்துல வந்து இவங்க சர்வே பண்ணிட்டாங்களா? இங்க பாருங்க, இந்த மாநில அரசுக்கு தெரியுமா தெரியாது? இல்ல சர்வே பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் கேட்டா அது ரொம்ப எளிமையாக அது கொடுக்கத்தான் செய்வாங்க. ஆனா நீங்க இல்ல வெற்றி செல்வன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னாரு. அதாவது தமிழ் மக்களுடைய இந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு அறதப்பழதான ஒரு அடையாளம் வந்து எங்க அரிட்டாப்பட்டி அருகில் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது பல்லுயிர் பெருக்க மண்டலமாக அறிவித்தது 2022 அது மத்திய அரசாங்கம். சரியா? நீங்க அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டினுடைய எல்லைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஆனா நீங்க வந்து இந்திய அரசாங்கம் வந்து மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து முதல் கட்டமாக வெளியிட்டு இருக்கக்கூடிய நீங்க தகவலை பாருங்க. இதுல யார் யாருக்கிட்டலாம் இதுல யார் யாருக்கிட்டலாம் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற அந்த விதிமுறைகள்ல நீங்க வந்து தொல்லியல் துறை கிட்ட அனுமதி வாங்கணுங்கிற ஒரு வரி கூட இல்லாமல் இருப்பது என்ன நியாயம்? நான் இன்னொரு ஒன்று கேட்டீங்கன்னா, ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆளுகை அதிகாரத்திற்கு உட்பட்ட, அதான் நண்பர் வெற்றி செல்வன் கூட அதிகமா சொன்னாங்க, ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய சட்டமும் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டமும் ரெண்டுமே வந்து முரண்பட்டுச்சுன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட சட்டம் தான் பிரிவில் ஆகும். அதுக்கு தான் அதிக அதிகாரம். சரி, அதனால மாநில அரசு கேட்டுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதலோடு அவங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அவங்க விவாதம் பண்ணி அதை எதிர்கட்சிகள் எடுத்து இதுல நடக்கிற காரியம் கிடையாது. அதனால விஞ்ஞான வளர்ச்சிக்கு தயவு செய்து விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஒத்துக்கொள்ளுங்கள். முல்லை பெரியாருக்கும் அரித்தாப்பட்டிக்கும் 140 கிலோமீட்டர் இருக்கு, வைகை டேமுக்கும் அரித்தாப்பட்டிக்கு இடையில 110 கிலோமீட்டர் இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க வந்து அதாவது தூத்துக்குடி செல்ல இங்க பாருங்களேன், அதாவது நீங்க அங்க ஒரு 30,000 மக்கள் இருக்கிறாங்க, இங்க வந்து சுரங்கம் அமைத்த பிறகு அவங்கள அம்போன்னு தான் விட்டுட்டு போயிருவோமா அப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க. ஓகே, ஆனா என்னன்னாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க இந்த காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனை தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்த பிறகு
நீங்க ஒரு வாரியமோ ஆணையமோ அமைங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்ட பிறகு அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து அப்ப கர்நாடகா எலெக்ஷன் நடந்தது, உங்களுக்கு நான் நினைவூட்டுவதற்காக சொல்றேன். அப்ப வெறும் ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? ஸ்கீம். ஸ்கீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்தை இழுத்தடித்தாங்க. 6 மாதம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அதனால நீங்க இந்த அரசாங்கத்தை நம்புங்க அப்படின்னு நீங்க சொல்றது மதுரை மக்கள் நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு லீடு எடுத்து கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு கர்நாடகத்துல காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய தோழமை கட்சி ஆட்சியில இருக்கு. கர்நாடகத்துல இருந்து தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய உரிமை உள்ள, சட்டப்படி உரிமை உள்ள நீரை, காவிரி நதி நீரை பங்கிட்டு கொடுக்க சொல்லுங்களேன் பாப்போம். அதனால இது அதுக்கு வாதம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, வளர்ச்சிக்கு தேவையான ஒத்துழைப்பை மக்கள் தந்தால் இந்த நாடு வளரும். இன்னொன்னு, அந்த பகுதியில் இருக்கிற படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும். பொருளாதாரத்துல அடித்தட்டுல இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும்னா அந்த பகுதியில ஒரு தொழிற்சாலை வரணும். அண்ணே, நீங்க சொல்றது எனக்கு இப்பவும் தமாஷா தான் இருக்குது. சமீபத்துல நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு ஆள் எடுத்தாங்க. நீங்க ஒரே ஒரு ஆள் கூட தமிழால் இல்ல, தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் கூட கிடையாதுன்னு. நீங்க என்ன நீங்க தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க உட்கார்ந்து ஒரு லைவ் டெலிவிஷன்ல மாநில அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் நீங்க ரெக்ரூட்மெண்ட் எடுத்து இன்டர்வியூக்கு கூப்பிடும் போது தான் சார் தெரியுது உள்ள ஒரு ஆள் கூட கிடையாதுன்ட்டு. நீங்க ஆளெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நேர்முக தேர்வுக்கு கூப்பிடும் போது தான் தெரியுது. அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனே தனியாருக்கு போக இருந்தது. அதை தடுத்ததே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் தான். அதனால அது ஒரு பக்கம், அதுக்கு ஒரு நீண்ட விவாதம் வச்சுக்கிடுவோம். அதனால நான் என்ன சொல்றேன், தொழில் வளர்ந்தால் பொருளாதாரம் வளரும், பொருளாதாரம் வளர்ந்தா மக்கள் வளருவாங்க. சரி, நல்லது, மக்கள்கிட்ட விட்டுருவோம். நல்லது. பென்னி குயிக் சார், ஏதாவது நீங்க சொல்லுமான நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். பெரியாறு பாசன படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அரசு அறிவிக்கிறதோ இல்லையோ, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கூடிய விரைவில் கூட்டம் போட்டு அறிவிக்கும். சரி, ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய 4 பேருக்குமே நன்றி. இந்த பிரச்சனை குறித்த ஒரு புரிதல் பார்த்த பார்வையாளர்களுக்கு உருவாகி இருக்கும் நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி அனைவருக்கும். நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.